வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் நல்ல கொண்டாட்டத்தில் இருப்பீர்கள் நம்புகின்றேன். வரும் வாரம் நமது சந்தைகள் எப்படி இருக்கும், போன வாரம் எப்படி போனது என்பதை பற்றி தான் இன்றைய தினம் பேசப்போகிறோம். கடந்த 7 வாரமாக பார்த்தோன்னா சந்தைகள் ஒரு ஏற்றத்தில் இருந்தது. அது போன வாரம் பார்த்தோம்னாக்கா ஒரு பிரேக், கிட்டத்தட்ட ஒரு 0.5% குறைஞ்சு 21,349 முடிவடைந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வாலட்டைல் வீக்காகவே போன வாரமும் இருந்தது. காரணம் பார்த்தோம்னாக்க ஒரு லேக் ஆஃப் ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நம்ம சொல்லும்போது அதை ட்ரிகர்னு சொல்லுவோம். நியூஸ் பேஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாததுனால மார்க்கெட்டில் அந்த ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுன்னு சொல்லலாம். அது மாதிரி ஃபாரஸ்ட் ரிசர்வும் பார்த்தோன்னா சற்று ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் டு டிசம்பர் இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 92% அதிகரித்திருக்குங்க 6 மெட்ரோ சிட்டிஸில், குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் ரியாலிட்டி என்ன ஆகும் என்பதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். மெயினாக எஃபிஐ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா சோஃபார் 57,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு செஞ்சுருக்காங்க. ஆனால் கடந்த லாஸ்ட் 2 நாள், போன வாரத்தில் வியாழன் வெளியில் ஹெவியாக விற்றதுனால நெட்டாக பார்த்தீங்கன்னாக்க 47.4 கோடி ரூபாய், 4,000 கோடி ரூபாய் இவர்லையும் வாங்கியிருக்காங்க. மெயினாக பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்டு எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட், இது ரெண்டும் தான் அவங்க இப்போ சொல்கிறதுங்க. அடுத்தது ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அந்த டயரில் உள்ளது ஈஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் டயர் கம்பெனியில் மொமெண்டம் வரக்கூடும். ஸோ அதில் சேல்ஸ் பிச்சும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நம்ம வருடத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கோம். திங்கக்கிழமை லீவாகி போச்சு, மீதி 4 நாட்கள் தான். திரும்பி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு இயர்லி எஃப்என்டோ க்ளோசிங் இருக்குது, வீக்லி க்ளோசிங் இருக்குது. எல்லாமே அந்த ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடும். அதனால் என்ன ஆகும், வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் மூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சைடுவேஸ் மூவ்மெண்ட்டில் ஸ்லிப் ஆச்சுன்னா இந்த டவுன் சைடு சுச்சுவேஷனும் வர வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த டவுன் சைடு சுச்சுவேஷன் வராமல் இருக்கணும்னா இம்ப்ரூவ் இன் த லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய பையிங், ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன், இது ரெண்டும் இருந்தால் தான் அது நடக்கும். ப்ளஸ் இன்ஃப்ளோ ஃப்ரம் த மார்க்கெட், எஃப்ஐனுடைய இன்ஃப்ளோவும் இருக்கணும். ஸோ இது இல்லைன்னா வாலட்டைல் மார்க்கெட்டோட டவுன் சைடு மூவ்மெண்ட்டும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். வச்சுங்களா? அடுத்தது பார்த்தோன்னா ப்ராடர் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால் அது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல் துறைகளில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். எல்லாமே டெக்னிக்கலாக அந்தந்த லெவலில் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்கும்போது, ஸோ அதனால் அது இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. அதுமாரி நிஃப்டியை பொறுத்தவரை டெக்னிக்கலாக செல் ஆன் ரைஸ் பேட்டர்னில் தான் இப்போ ஃபிட் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸுக்கு, ஸோ அதனால் எவ்ரி ரைஸ் செல் அண்ட் பை ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கக்கூடும். ஆச்சுங்களா? அடுத்தது நாளைய தினம் யூஎஸ் ஃபெட் மீட்டிங் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸை அனௌன்ஸ் பண்ணுறது. அதுபோல் ஜப்பானுடைய சேல்ஸ் டேட்டா அதுவும் வர இருக்கிறது. ஸோ இவையெல்லாம் ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஃபெட்டு பார்த்திங்கனாக்கா போன வாரம் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நமக்குலாம் இல்லை, குளோபலாக என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் டு த எமர்ஜிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த ட்ரன்கேட்டட் வீக்காக இருக்கிறதுனால இயர் அண்ட் க்ளோசிங் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸும் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் எஃப்ஐஐ பையிங் ஆக்டிவிட்டியும் ஸ்லோடவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால இந்த வாரம் பையிங்கே ஸ்லோடவுன் ஆகக்கூடும் என்று ஓவராலாக எதிர்பார்க்கலாம். அதேமாரி எக்கனாமிக் க்ரோத் இது பார்த்திங்கன்னா இது ஒரு பூஸ்ட் பண்ணுறது எதை பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஆஃப் கார்ப்பரேட் இண்டெக்ஸை. ஸோ அதனால் ஃபியூச்சர் ரேட்டிங் படி பார்த்தோன்னா 2024 எக்கனாமிக் க்ரோத் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைய தினம் வெளியிட்டுள்ளார்கள். ஸோ துறை வாரியாக பார்க்கும் பொழுது பிஎஃப்எஸ்ஐ, இன்ஃப்ரா, கேபிட்டல் குட்ஸ், சிமெண்ட் மற்றும் ரியாலிட்டி இந்த துறைகள்லாம்
வரும் வாரத்திலும் சரி அதன் பிறகு வந்து ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிஃப்டியினுடைய ஆக்டிவிட்டி, நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 21,600 பார்த்தோம்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அதில் வந்து நிற்க முடியலன்னா கீழே பார்த்தீங்கன்னா 20,969 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. ஸோ அதனால் இதுதான் வந்து இந்த வாரத்தினுடைய ரேஞ்ச். நாளைய தினம் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டுடன் இருக்கக்கூடும். அதனால் போத் சைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும். எவ்வரி ரைஸ் செல் அண்ட் பை இஸ் த மந்த்ரா ஃபார் இந்த வாரத்துக்கு. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.